ஸோ நீங்கள் ஒரு 50 to 100 ஜாப்ஸ் கண்டினியூவாக அப்ளை பண்ணிட்டே இருக்கீங்க. ஈவன் 500 ஜாப்ஸ் 1000 ஜாப்ஸ் கூட அப்ளை பண்ணிருக்கீங்க. பட் இன்டர்வியூ காலே வரல அப்படின்னா, யூ டோன்ட் ரிசீவ் தட் இன்டர்வியூ கால் ஒரு இன்டர்வியூ ஆஃபரே வரல அப்படின்னா, திஸ் வீடியோ இஸ் டெஃபினெட்லி ஃபார் யூ. ஏன் வரல? எதனால் நம்ம இவ்வளோ அப்ளை பண்ணி வரல அப்படின்னா, நீங்கள் சில விஷயம் நிறைய புரிஞ்சுக்கணும். நிறைய மிஸ்டேக்ஸ் நடக்குது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி myself Vivek Aravind. So I'm currently working with Walmart. So as a program manager, I hold around like 11 plus years of overall experience. இதுக்கு முன்னாடி நான் அமேசானில் இருந்தேன். ஸோ என்னோட ஓவரால் கார்பரேட் எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய நான் இன்டர்வியூஸ் எடுத்திருக்கேன். நிறையா ரெஸ்யூம்ஸ் எவாலுவேட் பண்ணியிருக்கேன். ஏன் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய கேண்டிடேட்ஸ் பார்த்துருக்கேன். அந்த கேண்டிடேட்ஸ் கன்வெர்ட் டு எம்ப்ளாயிஸ், நிறைய ரிஜெக்ஷன்ஸ் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ அதை பற்றிலாம் நான் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசணும்னு நினைக்கிறேன். அந்த ரீசனுக்காக தான் இந்த வீடியோவே மேஜராக. பிகாஸ் மோஸ்ட் பீப்புள் டோன்ட் கெட் ரிஜெக்டட் பிகாஸ் தே டோன்ட் ஹேவ் ஸ்கில்ஸ். ஓகே, அவங்க ஸ்கில்ஸ்லாம் இருக்கும், பட் ஸ்டில் தே கெட் ரிஜெக்டட். அப்படின்னா வெறும் ஸ்கில்ஸ் இல்லாதனால மட்டும் ரிஜெக்ஷன் கிடையாது. தே கெட் ரிஜெக்டட் பிகாஸ் தே டோன்ட் நோ ஹவு டு ப்ரெசென்ட் தர் ஸ்கில்ஸ். அங்கே இருக்கிற ஸ்கில்ஸ் எப்படி ப்ரெசென்ட் பண்ண தெரியாமல் நிறைய பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஸோ டுடே ஐ ஷோ யூ த பிக்கஸ்ட் ரெஸ்யூம் மிஸ்டேக்ஸ் மட்டும் இல்லை, ஜென்ரலாக மிஸ்டேக்ஸ் நிறைய என்னென்ன பண்ணுறீங்க அண்ட் வை கேண்டிடேட்ஸ் டோன்ட் கெட் இன்டர்வியூ கால்ஸ் ஈவன் தோ தே ஹேவ் அ வெரி வெரி அட்ராக்டிவ் ரெஸ்யூம். நல்ல ஒரு ஸ்கில் செட்ஸ் இருந்துமே நிறைய பேருக்கு இன்டர்வியூ கால்ஸ் வராமல் இருக்குது. ஏன் வராமல் இருக்குது, அது எப்படி கொண்டு வரலாம், ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அண்ட் வை மெனி ஃபெயில்ஸ் இன் இன்டர்வியூஸ். எவ்வளோ விஷயம் தெரிஞ்சாலும் சில இன்டர்வியூஸ் நம்ம ஃபெயில் ஆகிறோம். அதுக்கான பேக் ரீசன் கரெக்டாக புரிஞ்சிக்க மாட்டாங்க நிறைய பேர். ஸோ அண்ட் வாட் யூ ஷுட் ஸ்டார்ட் டூயிங் ஃப்ரம் டுடே இஃப் இன் கேஸ் இதெல்லாம் உங்களுக்கு ஃபாலோ ஆச்சு அப்படின்னா. ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் சொல்ல போகிறேன். லெட்ஸ் குவிக்லி ஜம்ப் இன்டு த வீடியோ. அண்ட் இஃப் யூ ஆர் நியூ டு மை சேனல், டூ டெஃபினெட்லி கிவ் அ சப்ஸ்கிரைப். ஸோ தட் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய கெரியர் ரிலேட்டட் வீடியோஸ், நிறைய இன்டர்வியூ கிளியரன்ஸ்க்கான வீடியோஸ் நிறைய நான் போட்டுட்ருக்கேன். ஸோ இட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் ஃபார் யூ. ஸோ நம்ம ஆக்சுவலாக அந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கிளியராக புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, ஐ வாண்ட் டு ரிமெம்பர் யூ ஒன் திங் வெரி கிளியர்லி. என்னன்னா, ரெஸ்யூம்ஸ் டசன்ட் கிவ் யூ ஜாப் கேரண்டி. நான் ஒரு ரெஸ்யூம் பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிட்டேன், எனக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே, அதனால் எனக்கு வேலை கிடச்சிடும் அப்படின்னா அது கிடையாது. ரெஸ்யூம்ஸ் வில் ஹெல்ப் யூ டு பிரிங் த இன்டர்வியூ. ஸோ அதுதான் நீங்கள் பார்க்கணும். இட் இஸ் ஒன்லி அ ஜாப் டு கெட் யூ த இன்டர்வியூ, நாட் டு டெஃபினெட்லி கிவ் யூ அ ஜாப். நான் ரெஸ்யூம் சூப்பராக பண்ணிட்டேன் எனக்கு வேலை கிடச்சிடும் அப்படின்னா கிடையாது. அந்த இன்டர்வியூக்கான கால் உங்களுக்கு கொண்டு வரதுக்கான ரெஸ்யூம். ஸோ அதை நீங்கள் எவ்வளோ ரெடியாக வச்சிருக்கீங்கன்னு இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சி இஃப் யுவர் ரெஸ்யூம்ஸ் இஸ் இன் ஓப்பனிங் தட் ஃபஸ்ட் டோர், அந்த டோர் ஓப்பனிங்கானது உங்கள் ரெஸ்யூம் இல்லை அப்படின்னா then you have to do many things. So nothing else matters. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். உங்கள் ரெஸ்யூமை பார்க்குறவங்க மேக்ஸிமம் நானே ஒரு ஹைரிங் மேனேஜராக வந்து நான் பார்க்குறேன் 10 செகண்ட்ஸ் தான் பார்ப்பேன். இந்த 10 செகண்ட்ஸில் எனக்கு இந்த கேண்டிடேட் ஓகே அப்படின்னு நான் பார்ப்பேன். சில கீவேர்ட்ஸ், சில கீ டர்ம்ஸ் இதெல்லாம் இருந்தால் ஓகே, ஐ எம் கெட்டிங் ஓகே, ஒரு இன்டர்வியூ கால் எப்படி சொல்லலாம் பண்ணலாம். ஸோ இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த பிக்கஸ்ட் மிஸ்டேக். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்ன தெரியுமா? யூ ஆர் ரைட்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இன்ஸ்டெட் ஆஃப் அச்சீவ்மெண்ட்ஸ். இது என்ன அப்படின்னா, நிறைய பேர் பண்ணுற ஒரு மிஸ்டேக் தான். அது ரொம்ப காமனான மிஸ்டேக். நான் பார்த்த நிறைய ரெஸ்யூம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, மோஸ்ட் ரெஸ்யூம்ஸில் என்ன எழுதுவாங்க மேஜராக கேண்டிடேட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரிப்பேரிங் ரிப்போர்ட்ஸ், மேனேஜ்டு கேம்பெயின்ஸ், மேனேஜ்டு ஒர்க் லோடு, ஹெவி ஒர்க் லோட் அப்படின்னு வாங்க, ஒர்க் வித் டிஃபரெண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், கிரியேட்டட் டேஷ்போர்ட்ஸ், ஹேண்டில் எஸ்கலேஷன்ஸ், இந்த மாதிரி ரொம்ப ஜென்ரிக்காக இருக்கும். ஸோ ஏன்னா இந்த மாதிரி சேம் வேலையை எல்லாருமே பண்ணுவீங்க. எனக்கு ஒரு 20 ரெஸ்யூம் வருது, 20 ரெஸ்யூம்ல இதே தான் இருக்கும். ஸோ நான் உன்னோட ரெஸ்யூம் எப்படி நான் பிக் பண்ணுவேன்? நீ வந்து ரெஸ்யூமில் இந்த விஷயம்லாம் நான் பண்ணுறேன், பட் இது எப்படி நான் ஒரு இம்பாக்ட்ஃபுல்லாக சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ நான் ஏன் இதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும்? ஸோ இன்ஸ்டெட் இது எப்படி இருக்கணும்னா, டெல் மீ வாட் யூ இம்பாக்ட் யூ கிரியேட்டட். இதால் என்ன இம்பாக்ட் நடந்துச்சு? ஃபார் எக்ஸாம்பிள், இன்ஸ்டெட் ஆஃப் சேயிங் ஐ கிரியேட்டட் டேஷ்போர்ட்ஸ், இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, I built an automated dashboard that reduced manual reporting by 80% and saved over 250 plus hours annually. ஸோ இது சொல்லும் போதே வந்து இம்பாக்ட் இருக்குது பாருங்கள், எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் இம்பாக்ட் கிரியேட் ஆயிருக்கு, எவ்வளோ ஹவர் சேவ் ஆயிருக்கு. ஸோ திஸ் ஷுட் பி லைக் தட் வே. ஸோ அப்போ நான் பார்க்கும்போதே ஓகே, சம்திங் he or she has done அப்படின்னு தெரியும். ஸோ பிகாஸ் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஸோ ஒன் டெல்ஸ் மீ வாட் யூ டிட் அண்ட் த அதர் டெல்ஸ் மீ வை இட் மேட்டட், ஹவு இம்பாக்ட்ஃபுல் இட் இஸ். ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் இங்கே. அண்ட் வென் எவர் பாசிபிள் ஆட் நம்பர்ஸ், பர்சன்டேஜ், டைம் சேவ்ட், ரெவன்யூ ஜென்ரேட்டட், காஸ்ட் ரெடியூஸ்ட். ஸோ இது எல்லாமே ஒரு மெட்ரிக்ஸ் தான். ஸோ இதெல்லாமே நிறைய இடத்துல ஹெல்ப்ஃபுல் ஆகும். ஸோ ரெக்ரூட்டர்ஸ் ரிமெம்பர் த இம்பாக்ட். ஸோ டசன்ட் மீன் தட் நீங்கள் அதே போட்டுரும் இப்படியே இருக்கணும் அப்படிலாம் வர. ஸோ என்ன இம்பாக்டோ இட் ஷுட் பி வெரி கிளியர்லி ஸ்பெசிஃபைட். ஸோ இதுதான் முக்கியம். ஸோ நாட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஆட் இம்பாக்ட்ஸ். செகண்ட் மிஸ்டேக், இது நம்ம எல்லாருமே பண்ணுவோம், நானும் நிறைய பண்ணியிருக்கேன். ஒரே ரெஸ்யூம் ஃபார் எவ்ரி கம்பெனி. பிகாஸ் என்னன்னா, இதுதான் பெரிய மிஸ்டேக் எப்படி சொல்கிறேன்னா, பீப்புள் கிரியேட் ஒரே ஒரு ரெஸ்யூம் தான் கிரியேட் பண்ணுவாங்க. அது வந்து எல்லா ஜாப் போர்ட்டல்ஸையும் போட்டுருவாங்க, எல்லா கம்பெனிக்கும் சேம் இது அப்ளை பண்ணிவிடுவாங்க. அதில் என்ன சேஞ்சஸ் இருக்குது எது நம்ம எதுவுமே பார்க்க முடியும். அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்யூம் இருக்கா? இல்லை. அந்த ஸ்பெசிஃபிக் ரோல்ஸ் கேட்டிருக்க வேலைக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது நம்ம ரெஸ்யூம்ஸில் இருக்கா? இருக்காது. ஒரு ரெஸ்யூம் போட்டு நான் பாடு எல்லாத்தையும் போடுவோம். ஸோ பிகாஸ் தே வந்து அப்புறம் யோசிப்போம், நமக்கு ஏன் கால்ஸ் வரல, இன்டர்வியூ கால்ஸ் வரல. பிகாஸ் ரெக்ரூட்டர்ஸ் ஆரண்ட் லுக்கிங் ஃபார் ஜென்ரிக் ரெஸ்யூம்ஸ், தேர் லுக்கிங் ஃபார் ஸ்பெசிஃபிக் இம்பாக்ட். இப்போ எனக்கு வந்து ஒரு டேட்டா அனலிஸ்ட்கான ரோல் வேணும்னா, டேட்டா அனலிஸ்ட்கான ரெக்குயர்மெண்ட்ஸ் அவன் ஸ்கில் இருக்கா அப்படின்னா பார்த்து தானே எடுப்பேன். நீ ஜென்ரிக்காக வந்து பவர் பிஐ போட்டிருக்க, ஒரு ஆட்டோமேஷன்ஸ் பற்றி போட்டிருக்கேன்னா ஓகே, பட் எனக்கு தேவையானது இருக்கா? அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த ஜாப் ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன்ஸ் பவர் பிஐ, எக்ஸல், எக்ஸ்கியூஎல் அப்படின்னா ஸ்டேக் ஹோல்டர் மேனேஜ்மெண்ட், ஆட்டோமேஷன், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்னா அதுக்கேற்ற மாதிரி ரெக்யூர் பண்ணும். பிகாஸ் ஏடிஎஸ் இப்போ ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஐடென்டிஃபை பண்ணுது. ஏடிஎஸ் தெரியும்ல, எப்படி ஒரு ரெஸ்யூம் வந்து அனலைஸ் பண்ணி எல்லாமே ஆட்டோமேட்டட் வேலை தான் அது டார்கெட் பண்ணி எல்லாமே எடுக்கும். சம்டைம்ஸ் ஏடிஎஸ் மே நாட் ஈவன் சர்ஃபேஸ் உங்கள் ப்ரொஃபைல் உள்ள கொண்டே வராது.
இந்த கீ டேர்ம்ஸ்லாம் இல்லைனா சொல்யூஷன் என்ன ஸ்பெண்ட் லைக் ஆக்சுவலி ஒரு 10 to 15 minutes யூ நீட் டு ஸ்பெண்ட் ஃபார் என்டையர் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் படித்து இதில் என்னென்ன இருக்குது, இந்த ரோல் நமக்கு செட் ஆகுமா, இந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெஸ்யூம் என்னென்ன அப்டேட் பண்ணலாம், இது ரெலவெண்ட்டாக இருக்கா எல்லாமே செக் பண்ணணும். ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணணும், அனலிசிஸ் பண்ணணும். ஸோ அப்போ தான் உங்கள் ரெஸ்யூம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும். என்ன ரோலுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்கள் ரெஸ்யூமுக்கு மேட்சிங்காக இருந்தால் மட்டும்தான் ரெக்ரூட்டர் நான் பார்க்குறேன், ஒரு ஹைரிங் மேனேஜர் பார்க்குறாங்கன்னா ஓகே திஸ் guy has this ஸ்பெசிஃபைட் ஸ்கில்ஸ், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு எனக்கு தோணும். ஸோ டோன்ட் ஜஸ்ட் பிளண்ட்டாக ஒரே ரெஸ்யூம் போட்டுறாதீங்க. யூ டோன்ட் நீட் டு ரீரைட் எவ்ரிதிங். ஜஸ்ட் அலைன் யுவர் ஸ்கில்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் வித் வாட் யூ ஹவ் டன் ஆக்சுவலி. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த ஒரு மிஸ்டேக்கை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். அடுத்து த பிக்கஸ்ட் ரெஸ்யூம் லை எவ்ரி ஒன் டெல்ஸ் என்ன தெரியுமா? பீப்புள் ரைட் திங்ஸ் லைக் ஐ ஹாவ் எக்ஸலண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், ஹார்ட் ஒர்க்கிங், குவிக் லேர்னர், ப்ராப்ளம் சால்வர், டீம் பிளேயர். பட் என்னோட ஒரே கொஸ்டின் என்ன தெரியுமா? இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களே வெதர் இது வந்து உண்மையிலே நடந்துச்சா இல்லை ஜஸ்ட் ஃபார் ஜென்ரிக் சேக்கில் சொல்கிறது. தீஸ் வேர்ட்ஸ் ஆர் டோன்ட் மேக் யூ ஸ்டாண்ட் அவுட். ஏன் அப்படின்னா இதுக்கு ப்ரூஃப் எங்கே? இதெல்லாமே சொல்கிறேன் குவிக் லேர்னர், ஹார்ட் ஒர்க்கிங்லாம் எங்கே ப்ரூஃப்? ஜஸ்ட் ரெஸ்யூம் போட்டால் நான் அப்படியே பிளண்ட்டாக தெரிஞ்சுக்குவாங்களா ஓகே இந்த பர்சன் வந்து பயங்கரமான ஹார்ட் ஒர்க் அப்படின்னும் என்ன சொல்லணும்னா எப்படி அதை சொல்லணும்? இப்போ இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் ஒரு ஓனர்ஷிப் எடுக்கிற பர்சன்னா எப்படி சே இன் அ வே லைக் ஜஸ்ட் ஹார்ட் ஒர்க்கிங் சொல்லாமல் ஐ லெட் அ டீம் ஆஃப் 12 அசோசியேட்ஸ் அக்ராஸ் மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் வைல் கன்சிஸ்டன்ட்லி மீட்டிங் டெலிவரி டைம் லைன்ஸ். ஸோ இது சொல்லும்போது நீட்டாக இருக்குது பாருங்கள். இப்படி இருக்கணும். இதுதான் ஓனர்ஷிப் பற்றி சொல்லுது, ஒரு டீம் லீடர்ஷிப் பற்றி பேசுது. இட் ஹேஸ் டு பி வெரி டிஃபைன். என்ன நடந்துச்சுன்னு சொல்லணும். டோன்ட் டெல் யூ ஆர் அ ப்ராப்ளம் சால்வர். டெல் மீ லைக் I automated a repetitive reporting process, reducing manual effort from 4 hours to 30 minutes. So this shows you how effectively you have done. How technologically நீங்கள் புதுசாக ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கீங்க, ஆட்டோமேட்டடாக எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. எவிடன்ஸ் பில்ஸ் கிரெடிபிலிட்டி. அகைன் ஐம் சேயிங் ஜஸ்ட் ஒரு நேம் சேக்கு போடாதீங்க. எதுனாலுமே ப்ராப்பராக சொல்லுங்கள். நாளைக்கு இதை பற்றி நான் கேட்டேன்னு வச்சுங்களேன், ஹார்ட் ஒர்க்கிங் அப்படின்னா ஹார்ட் ஒர்க்கிங் ப்ரூஃப் அப்போ நீங்கள் யோசிப்பீங்க ஐயோ நம்ம என்ன அப்படின்னு. ஸோ இட் பி வெரி கிளியர்லி மென்ஷன். ஸோ பஸ்வேர்ட்ஸ் டோன்ட் எஃபெக்டிவாக இருக்கே இருக்காது. பி வெரி டிஃபைன்ட். த ஃபோர்த் மிஸ்டேக், யுவர் ரெஸ்யூம் இஸ் டூ லாங். சில பேர்லாம் 2 to 3 பேஜஸ்லாம் இருக்கும் ரெஸ்யூம். அவங்க மேக்ஸிமம் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 to 4 இயர்ஸ் தான் எக்ஸ்பீரியன்ஸே இருக்கும். ஸோ பிகாஸ் நன் ஆஃப் த ரெக்ரூட்டர்ஸ் ஆர் ஹைரிங் மேனேஜர்ஸ்லாம் மோர் தென் 10 மினிட்ஸ்லாம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டாங்க உங்கள் ரெஸ்யூம்லாம் ஃபுல்லாக படிக்க. மேக்ஸிமம் 20 to 30 செகண்ட்ஸ். ஜஸ்ட் ஒரு வியூ தான் பார்ப்பாங்க. இந்த வியூவில் இந்த கீவேர்ட்ஸ்லாம் இருக்கா, இந்த ஸ்கில் செட்ஸ்லாம் இருக்கான்னு மட்டும் தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால் ரொம்ப டூ மச்சாக நான் கதை அடிக்கிறேன் எஸ்ஏ மாதிரிலாம் எழுதாதீங்க. என்ன வேலைக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மட்டும் கண்டினியூ ஆகும். கீப் இட்ஸ் வெரி சிம்பிள். யூஸ் புல்லட் பாயிண்ட்ஸ், ப்ராப்பராக ஃபார்மேட்டிங் வைங்க, நல்ல டெக்ஸ்ட் நீட்டாக இருக்கணும், டீட்டெயிலாக இருக்கணும். த சேம் டைம் இட் ஷுட் பி வெரி விசிபிள், ஹைலி விசிபிள். என்ன போல்டாக யூஸ் பண்ணுறீங்களா, ஸோ இட்டாலிக் யூஸ் பண்ணுறீங்களா, இட் ஷுட் பி வெரி நீட். மேக் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் ஈஸி டு ஃபைண்ட். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ரிமெம்பர் க்ளீன் ரெஸ்யூம் கெட்ஸ் பிக்ட். அதுதான் நான் சொல்கிறேன். நான் வந்து நிறைய ரெஸ்யூம் பார்ப்பேன், ஒரே பேஜ் தான் இருக்கும், நீட்டாக இருக்கும், ஐ வில் பிக் இட் அப். அண்ட் கிளட்டர்டு ஒன்லாம் ஸ்கிப் தான் பண்ணிவிடுவோம். கிளட்டர்ட்னா எதுக்கு இவ்வளோ கதையாக இருக்குது, இதில் என்ன நமக்கு தேவையோ அது இல்லைனா ஐ வில் டெஃபினெட்லி ஸ்கிப் இட் அப். திஸ் இஸ் மை வே ஆஃப் லைக் ஹைரிங் ஆல்சோ. அடுத்து கெரியர் கேப் வித்வுட் கான்டெக்ட். நான் ரீசென்ட்லி கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன் கெரியர் கேப் பற்றி. ஸோ அதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா கெரியர் கேப் எப்படி நம்ம சொல்லணும், கெரியர் கேப் அண்ட் பிரேக் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணால் உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். ஸோ ஒரு மிஸ்டேக் ஐ சி பீப்பிள் நிறைய பேர் வந்து கெரியர் கேப் பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜென்ரலாக கெரியர் கேப்னு சொல்கிறாங்க. ஐ ஹேட் அ கெரியர் கேப் ஒரு பிரேக்னு சொல்கிறாங்க. பட் டெல் ரெக்ரூட்டர்ஸ் வாட் ஆக்சுவலி ஹேப்பன் டூரிங் தட் கெரியர் கேப். அந்த டைமில் என்ன பண்ணீங்க? ஒரு சர்டிஃபிகேஷன் பண்ணேன், இல்லை ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ் ரன் பண்ணேன், இல்லை ஒரு யூடியூப் கண்டென்ட் கிரியேட் பண்ணேன், ஐ வாஸ் வென்ட் இன்டு அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரீம், எனக்கு இந்த வேலை பிடிக்கல, எல்லாம் ட்ரை பண்ணேன் அப்படி சொல்லிட்டு அது என்ன நடந்துச்சு சொல்லுங்கள். ஜஸ்ட் டோன்ட் பிளண்ட் சே ஐ ஹேவ் அ கெரியர் கேப். என்ன நடந்துச்சு சொன்னால் தான் வேல்யூபிளாக இருக்கும். அண்ட் ஹானஸ்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இஃப் யூ சே ஹானஸ்டி ரைட், ஸோ பீப்புள் வில் அண்டர்ஸ்டாண்ட் ஓகே ஹி ஹஸ் கான் ஃபார் சம் அதர் ரீசன், நவ் ஹி வாண்ட்ஸ் டு கம் பேக். அண்ட் அந்த கம்பேக்குமே அந்த கான்ஃபிடன்ஸ் காட்டணும். நான் திரும்பி இந்த வேலையில் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கெரியர் கேப் வந்து கிளியராக பேசுனீங்கன்னா இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் அண்ட் எக்ஸ்பிளைன் வெரி கான்ஃபிடென்ட். அந்த கான்ஃபிடன்ஸ் தான் மேட்டர் யாருனாலுமே. அண்ட் நோ ப்ரூஃப் ஆஃப் லேர்னிங். இது லேர்னிங் எப்படின்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த டைமில் வந்து சர்டிஃபிகேஷன் பண்ணேன், இந்த கோர்ஸ் படித்தேன், இந்த டெக்னாலஜி லேர்ன் பண்ணேன். ஓகே இஃப் யூ லேர்ன் பைத்தான் ஷோ மீ அ ப்ராஜெக்ட். நான் அப்படி தான் கேட்பேன், ஒரு ப்ராஜெக்ட் கார்டு என்ன பைத்தானில் என்ன ப்ராஜெக்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்பேன். அண்ட் நான் பவர் பே பண்ண காட்டு என்ன டேஷ்போர்ட்ஸ் கிரியேட் பண்ணேன், என்னென்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்பேன். ஸோ அந்த ஒரு எதுவுமே வந்து லையாக சொல்லாதீங்க. அதாவது நான் இது பண்ணேன் அந்த டைமில் இது பண்ணேனோ, it should be having a valid evidence. So everything should be a proper evidence or proof இருக்கணும். Because if you learned AI, talk about what you have applied, where you have applied that AI, what you have created through AIs. So இது எல்லாமே கிளியராக. நான் இப்போ ரீசெண்டாக ஒரு கேண்டிடேட் இன்டர்வியூ பண்ணேன், அப்போ அவருமே அதான் சொன்னார், ஐ ஹவ் யூஸ் AI ஃபார் திஸ். நான் கேட்டேன் வாட் AI you have used, from where you have used, how did you use that and what you built that. அவரால் சில ஆன்சர் பண்ண முடியல. So that showed that he was for name sake of that interview he has created something. அப்படி இருக்காதிங்க. எதுனாலும் ப்ராப்பராக சொல்லுங்கள். இல்லைனா இல்லை, தட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். ஷோ வாட் யூ பில்ட். தட் ப்ரூஃப் ஷுட் பி வெரி ஸ்ட்ராங் இனஃப். அப்போ தான் தெரியும் ஓகே டூரிங் இஸ் டைம் ஆஃப் பீங் ஐடல் ஆல்சோ யூ ஹவ் டன் சம்திங் ஆர் ஹி ஹாஸ் லைக் சைமல்டேனியஸ்லி நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்காரு, படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் சொல்கிறேன் ப்ராஜெக்ட் ஸ்பீக்ஸ் லவுடர் தென் சர்டிஃபிகேட்ஸ். ஸோ ரியல் டைமாக சம்திங் யூ ஹவ் டன்னா ஷோ இட் ஆன் ப்ரூஃப். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். த நெக்ஸ்ட் மிஸ்டேக், அப்ளைங் வித்வுட் நெட்வொர்க்கிங். ஐ டோன்ட் சே இது ஒன்றும் மிஸ்டேக்காக சொல்ல மாட்டேன். நிறைய பேர் நினச்சிருக்காங்க நான் ஆன்லைன் ஜாப் போட்டஸ் எல்லாத்தையும் அப்ளை பண்ணிட்டேன் எனக்கு வேலை கிடச்சிரும் அப்படின்னு.
நிறைய ரெஃபரன்ஸ் வேணும். இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய ரெஃபரன்சஸ் வேணும் கம்பெனிஸில். ஒரு லிங்க்டின் மூலிமா படிக்கிறதோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா வேறு ஒரு கம்பெனியில் மேனேஜர்ஸோ, டீம் லீட்ஸோ, ஒரு ஹைரிங் மேனேஜர்ஸ், ரெக்யூட்டர்ஸ் யாரையும் பிடிச்சா தான் யூ கேன் ஏபிள் டு கெட் இன்டர்வியூ கால்ஸ். இது நடக்குது. இது வந்து நான் தப்பு சொல்லவே மாட்டேன். பிகாஸ் ஆன்லைன் போர்ட்டல் என்ன ஆகுனா உங்களை மாதிரி லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் பீப்பிள் வந்து அப்ளை பண்ணுறாங்க. இப்போ நான் அப்ளை பண்ணுறேன் அதே சேம் ரோலுக்கு, there will be 1000 lakhs of people will be applying the same time. எப்படி ஒரு ரெக்ரூட்டரால் அவ்வளோ பீப்புளையுமே ஃபில்டர் அவுட் பண்ண முடியும்? ஸோ நிறைய ரெஃபரன்சஸ் பாருங்கள். லைக் எங்கேஜ் வித் பீப்புள், டார்கெட் கம்பெனிஸ். ஜஸ்ட் ரேண்டமாக சினிமா தனமாக பேசாமல், ஒரு ஸ்போர்ட்ஸை பற்றி பேசிட்டு மட்டுமே இருக்காமல், டாக் அபவுட் ஆல் திஸ் கம்பெனிஸ் என்ன கேட்குறாங்க, என்ன டெக்னாலஜிஸ் இருக்குது. ஸோ தட் பீப்புள் வில் கெட் அன் இன்ட்ரெஸ்ட் ஆன் யூ. ஓகே, உங்களுக்கு வந்து வேலை இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, ஸோ நான் அவங்களே கூட கால் பண்ணலாம். ஸோ அந்த நெட்வொர்க்கை பில்ட் பண்ணுங்கள். ஸோ அதால் நிறைய கால்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ தட் இஸ் வை ஐ சே ஆல்வேஸ் அப்ளை த்ரூ நெட்வொர்க். ஸோ தட் வில் கிவ் யூ ஹையர் சான்சஸ் ஆஃப் கெட்டிங் அன் இன்டர்வியூ. ஓகே, நவ் கமிங் டு த வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். வை பீப்புள் ஃபெயில் இன்டர்வியூஸ். சரி, இப்போ இந்த மிஸ்டேக்ஸ் நான் எதுவுமே பண்ணல, ரெஸ்யூம் சூப்பராக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது, ஃபைனலி யூ காட் த இன்டர்வியூ. ஓகே, இன்டர்வியூ வந்துச்சு. திஸ் இஸ் வேர் மெனி கேண்டிடேட்ஸ் ஃபீல் தட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி லூஸ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, நாட் பிகாஸ் தே டோன்ட் நோ த ஒர்க், அவங்க ஒர்க் தெரியாமல் இல்லை, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பட் பிகாஸ் இட் டசன்ட் ஹேப்பன். எப்படின்னா, சம் காமன் மிஸ்டேக்ஸ் நான் பார்த்த வரைக்கும், என்ன நான் ஹையர் பண்ணுறோ, நான் ரெஸ்யூம்ஸ் வேல்யூவேட் பண்ணும்போது நான் பார்க்குற காமனான ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா, தி மெமரைஸ் ஆன்சர்ஸ் இந்த ரெஸ்யூம். ஒரு ரெஸ்யூமில் நான் போட்டிருக்க ஒரு விஷயமே எனக்கு வந்து நான் பண்ணாத விஷயத்தை போட்டுட்டு நான் அது வந்து மெமரைஸ் பண்ணிக்கிறேன். அதை பற்றி நான் கேட்ட ஒரு கொஸ்டின்ஸ் ப்ரோவோக் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, தே ஆர் ஃபெயிலிங் டு ஆன்சர். இங்கே தான் பெரிய பிரச்சனை. அண்ட் ஸ்ட்ரக்சர் எல்லாம் பேசுவாங்க, அதில் என்ன போட்டிருக்கோ அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் நிறைய விஷயம் பேசுவாங்க, ரொம்ப டிவேட் ஆகும். தி ப்ளேம் த ப்ரீவியஸ் கம்பெனி அண்ட் மேனேஜர். அந்த கம்பெனியில் எப்படி இருந்துச்சு, இந்த மேனேஜர் வந்து இப்படி சரியில்லை அப்படின்னு பேசுவாங்க. அந்த ப்ளேம் கேமே இருக்கக்கூடாது. அண்ட் தே பிகம் நர்வஸ் வென் ஆஸ்ட் சம் ஒரு ரெஸ்யூமில் இருக்கிற கொஸ்டின்ஸ் பற்றி கேட்டாலே, ஃபாலோ அப் கொஸ்டின்ஸ் கேட்டாலே நர்வஸ் ஆகிடுவாங்க. அப்போயே தெரிஞ்சிடும் திஸ் இஸ் நாட் இன் த ரெஸ்யூம், தே ஹவ் குக்ட் அப் சம் ஸ்டோரி. இதுதான் பெரிய ஒரு மிஸ்டேக்காக நான் சொல்கிறேன். எவ்வளோ தான் நீங்கள் பர்ஃபெக்டாக எல்லாமே பண்ணாலும் சில விஷயம் நம்ம ட்ரூத்ஃபுல்லாக இல்லைனா திஸ் வில் ஹேப்பன். ஸோ ஹியர்ஸ் மை அட்வைஸ் என்ன அப்படின்னா, நோ, யூ டோன்ட் நீட் டு நோ எவ்ரி லைன் யுவர் ரெஸ்யூம், பட் யூ ஷுட் நோ வாட் யூ ஹவ் என்டர்ட். ஏன்னா நீங்கள் தான் உங்களோட ரெஸ்யூம், அதில் இருக்கிற ஒரு வேர்டுமே யூ ஷுட் நோ வாட் யூ ஹவ் என்டர்ட். ஸோ இஃப் யூ ஹவ் ரிட்டன் இட், யூ ஷுட் பி ஏபிள் டு எக்ஸ்பிளைன் வித் கான்ஃபிடன்ஸ், பிகாஸ் இட்ஸ் யுவர் ரெஸ்யூம். உங்களை பற்றி ஒரு ப்ரொஃபைல் அங்கே பேப்பராக இருக்குது. ஸோ யூ ஷுட் டெஃபினெட்லி பி இன் ஆன்சரிங். யூஸ் அ வெரி சிம்பிள் ஸ்ட்ரக்சர். ரொம்ப காம்ப்ளிகேட்டாக பேசணும் அவசியம் இல்லை. சிச்சுவேஷன், டாஸ்க், ஆக்ஷன், பிஹேவியர், இப்படி தான் பேசுவாங்க. ஸோ இது வந்து ஸ்டார் ஃபார்மேட்னுவாங்க. இந்த ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணாலே என்ன சிச்சுவேஷன், வாட் வாஸ் த டாஸ்க், வாட் வாஸ் த ஆக்ஷன் யூ ஹவ் டேக்கன் அண்ட் வாட் இஸ் த ரிசல்ட் அவுட் ஆஃப் இட். ஸோ இதை பற்றி எல்லாமே டீட்டெயில் சொன்னீங்கனாலே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஓகே, திஸ் கை ஹஸ் டன் இட். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க. ஸோ கீப் யுவர் ஆன்சர்ஸ் வெரி கிளியர், நாட் ஸோ ஃபோக்கஸ்ட் அண்ட் ரொம்ப சிம்பிளாக யூ ஹவ் டு ஆன்சர் இட். பிகாஸ் அது அந்த டைம் 30 minutes to 40 minutes ஆஃப் த இன்டர்வியூ டைம் இஸ் வெரி ப்ரிஷியஸ். தட் மைட் டிசைட் யுவர் நெக்ஸ்ட் ஃபியூச்சர் கெரியர் வித் தட் கம்பெனி ஆல்சோ. ஸோ யூ ஷுட் பி வெரி இம்பார்ட்டன்ட் டு தட். ஓகே, ஸோ ஃபைனலி ஆஃப்டர் ரிவியூங் ஆல் தீஸ் ரெஸ்யூம்ஸ் அந்த இன்டர்வியூஸ்லாம் நான் பார்த்ததுக்கப்புறம் நான் சில விஷயம் நான் லேர்ன் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா, த பீப்புள் ஹூ கெட் ஹயர்ட் ஆர் நாட் ஆல்வேஸ் த ஸ்மார்ட்டஸ்ட். ரொம்ப ஸ்மார்ட் பீப்புள் மட்டும் தான் ஹையர் பண்ணுறேன் அப்படின்னு கிடையாது. தே ஆர் த பீப்புள் ஹூ வில் பி ஏபிள் டு லைக் செல் தர் வேல்யூ. உங்களுக்கான வேல்யூ வந்து நீங்கள் எப்படி செல் பண்ணுறீங்க இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இன்எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ரெஸ்யூம் டசன்ட் டூ ஃபேன்சி டிசைன்ஸ். பயங்கரமான ரெஸ்யூம் ஃபேன்சியாக கலர்ஃபுல்லாக ஃபோட்டோலாம் போட்டால் தான் ரெஸ்யூம் வந்து பிக் ஆகும் அப்படிலாம் கிடையாது. என்ன விஷயம், என்ன கண்டென்ட், என்ன ரோலுக்கு அப்ளை பண்ணுறீங்க அதை மட்டும் நீங்கள் போட்டாலே போதும். சில ரெக்ரூட்டர்ஸ் ஒரு சில ஹைரிங் மேனேஜர்ஸ் they'll definitely pick you up. பிகாஸ் எனக்கு தேவையான ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக ஐ வில் பி பிக்கிங் யூ. ஐ டோன்ட் வாண்ட் டு இக்னோர் யூ. அதுதான் நான் இன்டர்வியூ ஸ்கெடியூல் பண்ணுறேன். ஸோ இப்படி தான் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். ஸோ என்ஷூர் யுவர் ரெஸ்யூம் ஸ்பீக்ஸ் வாட் யூ வாண்டட் டு டெல். ஏன்னா உங்களை நேராக கூப்பிட்டு பேச முடியாது. நீங்கள் அமிச்ச ஒரு ரெஸ்யூம் தான் பார்த்து அதுக்கப்புறம் நீ வேணுமா வேணாமா நம்ம முடிவு பண்ண முடியும். ஸோ என்ஷூர் யுவர் ரெஸ்யூம் இஸ் அப் டு டேட் அண்ட் இட் இஸ் ஹேவிங் த ரைட் இன்ஃபர்மேஷன். ஓகே, ஆஃப்டர் சேயிங் ஆல் தீஸ் திங்ஸ் ரைட், இஃப் யூ ஆர் கரண்ட்லி அப்ளைங் ஃபார் ஜாப்ஸ், இப்போ நீங்கள் ஒரு கேண்டிடேட்டாக இருக்கீங்க, ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிருக்கீங்க, இல்லை புதுசாக காலேஜ் முடிச்சுட்டு வந்து அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா, டோன்ட் கீப் கெஸிங் வாட்ஸ் ராங். என்ன ராங்காக நடக்குது, என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு நினச்சிக்காங்க. ஃபியூ ஸ்மால் சேஞ்சஸ் கேன் மேக் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். உங்களோட சின்ன சின்ன சேஞ்சஸ் கூட நிறைய விஷயத்தை கொண்டு வரலாம். தட்ஸ் எக்ஸாக்ட்லி வை ஹவ் ஸ்டார்டட் லைக் பர்சனலைஸாக நான் வந்து நிறையா வந்து ரெஸ்யூம் ரிவ்யூ செஷன்ஸ்லாம் எடுத்துருக்கேன். என்னோட டாப் மேட்டில் அந்த லிங்க் நான் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ இஃப் யூ வாண்ட் டு கனெக்ட் வித் மீ, ஐ கேன் ஹெல்ப் யூ லைக் உங்கள் ரெஸ்யூம் எப்படி க்யூரேட் பண்ணி ஒரு கம்பெனிஸ்க்கு வந்து இது பண்ணுறது கனெக்ட் பண்ணுற அளவுக்கு ஐ கேன் பி ஏபிள் டு ஹெல்ப் யூ அவுட். லைக் நாட் ஒன்லி வித் ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன் மட்டும் இல்லை, ஒரு ஏடிஎஸ் ஆப்டிமைசேஷன்லேருந்து ரெஸ்யூம் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணணும், ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் இம்பாக்ட்ஸ் எப்படி செக்ரிகேட் பண்ணி சொல்லணும், எப்படி டேட்டா பாயிண்ட்ஸ் உள்ள கொண்டு வரணும், அண்ட் கீவேர்ட் ஆப்டிமைசேஷன் முக்கியமாக. ஏன்னா அதுதான் அந்த ஏடிஎஸ் பிக் பண்ணணும். எந்த மாதிரி கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும், கெரியர் கேப் பொசிஷனிங், இன்கேஸ் இஃப் யூ ஹேவ் கெரியர் கேப் அது எப்படி காட்டணும், அதுக்கு என்ன மாதிரி ஆன்சர் சொல்லலாம், அண்ட் இன்டர்வியூ ரெடினஸ். ஒரு இன்டர்வியூக்கு நான் எப்படி ரெடி பண்ணலாம், ஒரு மார்க் இன்டர்வியூ செஷன். ஸோ எவ்ரி திங் ஐம் கண்டக்டிங், யூ கேன் ஆல்வேஸ் ஃபீல் ஃப்ரீ டு கனெக்ட் வித் த்ரூ மீ இன் டாப் மேட். ஸோ ஐ கேன் ஏபிள் டு ஹெல்ப் யூ அவுட் டு go through your career and upskill yourself as well. So if you're serious about landing now, always feel free to connect with me. My top link has been given in the description also, so that will definitely help you out. So in the video definitely உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா definitely give a like button, and as I say,
subscribe to this channel so that நிறைய வீடியோஸ் என்னாலையும் போட்டுட்டு இருக்க முடியும். அண்ட் ஐ எம் வெரி மச் ஹாப்பி the motivation I'm getting through all these videos. Okay, if you are interested in career growth, interview preparation and நிறைய ஏஐ ரிலேட்டட் ஒர்க்ஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் ப்ராடக்ட் கம்பெனிஸ் எப்படிலாம் கேட்குறாங்க, என்ன மாதிரி ரோல்ஸ்லாம் ரிக்குவயர்மெண்ட் இருக்குது, என்ன எப்படி நீங்கள் ரீஷேப் பண்ணலாம் அப்படின்னா, definitely connect with me. I'm very much happy to connect. So until then, we'll meet in next video. Thank you. Bye.